சிக்கியது திமுகவின் ரகசிய நெட்வொர்க். இடி இயக்குனர் ராகுல் நவீன் அதிரடி. 3 நாளில் நடக்கப் போகும் ட்விஸ்ட். சுற்றி வளைக்கப்படும் அமைச்சர் KN நேரு. 2300 கோடி ஊழலில் சிக்கப்போகும் துர்கா ஸ்டாலின். கனிமொழியை தொடர்ந்து கம்பி எண்ண போகிறார். திமுகவை கைவிடப் போகும் சுப்ரீம் கோர்ட். வணக்கம் நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக அமைச்சர்கள் எத்தனை பெரிய ஊழல் செய்தாலும் அவர்களை காப்பாற்றுவதில் தனி கவனம் செலுத்துகிறார். இதற்கு என்ன காரணம் என்றால், அவர்கள் ஒவ்வொருவரின் ஊழலின் பின்னணியில் திமுகவின் முதல் குடும்பம் தான் உள்ளது. இதனால் அமைச்சர்கள் மீது அமலாக்கத்துறை கை வைத்தால் அடுத்து திமுக குடும்பத்தினரும் சிக்குவார்கள். அதனால்தான் KN நேரு மீது ஊழல் செய்ததற்கான ஆவணங்களை தமிழக பொறுப்பு DGPக்கு அமலாக்கத்துறை அடுத்தடுத்து அனுப்பிய போதும் அவர் மீது FIR கூட பதிவு செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார் மு.க.ஸ்டாலின். என்றாலும் இந்த விவகாரத்தில் அதிமுக விடவில்லை. அதிமுகவின் இன்பத்துறை MP அமலாக்கத்துறை தமிழக DGPக்கு அனுப்பியுள்ள ஊழல் ஆதாரங்கள் அடிப்படையில் அமைச்சர் KN நேரு மீது FIR பதிவு செய்து விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதை விசாரித்த தலைமை நீதிபதி ஸ்ரீவாஸ்தவா தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை KN நேரு மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்க உத்தரவிட்டது. என்றாலும் அவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை இப்போது வரை வழக்கு பதிவு செய்யவில்லை. மாறாக சென்னை உயர்நீதிமன்றம் போட்ட உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று KN நேரு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த அளவுக்கு சட்ட போராட்டம் என்கிற ஒரு விஷயத்தை கையில் வைத்துக்கொண்டு KN நேருவை நெருங்க விடாமல் திமுக தடை போட்டுக் கொண்டு வருகிறது. இந்த பரபரப்பான சூழலில் தான் தற்போது அமலாக்கத்துறையின் இயக்குனர் ராகுல் நவீன் நேற்று தமிழகம் வந்திருக்கிறார். KN நேரு வழக்கு குறித்த ஆவணங்களை ஆராய்ந்து அடுத்த கட்ட முடிவெடுக்க அவர் திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்காக 3 நாட்கள் அவர் சென்னையில் முகாமிடப் போகிறார். குறிப்பாக KN நேருவின் ஊழல் வழக்கின் பின்னணியில் முழுக்க திமுக குடும்பம் தான் உள்ளது. 2300 கோடி ஊழல் விவகாரத்தில் அதை கட்சி நிதியாகவே தான் கொடுத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அப்படி கொடுத்த ஊழல் பணத்தை திமுக குடும்பத்தை சார்ந்த சபரீசன் மற்றும் துர்கா ஸ்டாலின் ஆகியோர் மூலமாக தான் மு.க.ஸ்டாலினுக்கு கைமாற்றம் செய்யப்பட்டு வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த 2300 கோடி ஊழல் பணம் என்பது திமுகவின் ரகசிய நெட்வொர்க் மூலம் KN நேருவிடமிருந்து துர்கா ஸ்டாலின் கைக்கு மாற்றப்பட்டு அவர் மூலமாக மு.க.ஸ்டாலினுக்கு போயிருக்கிறது. கட்சி நிதி என்பதன் பெயரில் இந்த ஊழல் பணம் கைமாற்றப்பட்டுள்ளது தெரிய வந்திருக்கிறது. அதனால் எப்படி 2G வழக்கில் ஊழல் செய்த ராசா மட்டுமின்றி கனிமொழியும் திகார் சிறைக்கு சென்றாரோ அதே போன்று இப்போது KN நேருவை தொடர்ந்து இதில் சம்பந்தமே இல்லாத துர்கா ஸ்டாலினும் சிறைக்கு செல்வதற்கான சூழல் அதிகரித்திருப்பதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதனால் இன்னும் ஓரிரு நாட்களில் அமைச்சர் KN நேரு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பும் என்பது தெரிய வந்துள்ளது. என்றாலும் திமுகவை பொறுத்தவரை அத்தனை எளிதில் EDயின் விசாரணைக்கு ஆஜராகிவிட மாட்டார்கள். செந்தில் பாலாஜி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட போது அவர் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்று அமலாக்கத்துறை கைது செய்தது. அதன் பிறகு அவர் நெஞ்சுவலி டிராமா போட்ட போதும் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு பிறகு அவரை அங்கிருந்தபடியே புழல் சிறைக்கு கொண்டு சென்று விட்டார்கள். அதனால் என்னதான் அமைச்சர் நேருவும் நீதிமன்றங்களில் தடை கோரி மனு தாக்கல் செய்தாலும் செந்தில் பாலாஜி நிலைமைதான் அவருக்கும் ஏற்பட போவதாக கூறப்படுகிறது. அவரிடமிருந்து நடத்தப்படும் விசாரணையில் 2300 கோடியை கட்சி நிதி என்பதன் பெயரில் யாரிடம் கைமாற்றப்பட்டது என்று அவர் கூறும்போது அடுத்து துர்கா ஸ்டாலின் தான் சிக்குவார் என்பதும் தெரிய வந்துள்ளது. அந்த வகையில் கனிமொழியை போன்று அடுத்த திமுக குடும்பத்திலிருந்து துர்கா ஸ்டாலினும் சிறை செல்ல போவது உறுதியாகி இருக்கிறது. அதனால் சட்ட போராட்டம் என்பதன் பெயரில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு நீதிமன்றங்களில் தடை வாங்கிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் அமலாக்கத்துறை இது போன்ற எத்தனையோ ஊழல் வழக்குகளை பார்த்தவர்கள் என்பதனால் அமைச்சர் KN நேருவின் ஊழல் ஆவணங்களை அவர்கள் உச்சநீதிமன்றத்திலும் சமர்ப்பித்துள்ளார்களாம். அதனால் நீதிமன்றத்தின் மூலம் தடை வாங்கிவிட வேண்டும் என்று KN நேரு முயற்சி எடுத்தாலும் அவரை சுப்ரீம் கோர்ட் கைவிட்டு விடுவார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. அதோடு ED இயக்குனர் ராகுல் நவீன் சென்னை வந்ததை அடுத்து தற்போது CRPF வீரர்களும் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் குவிக்கப்பட்டு வருகிறார்கள். அதனால் எப்போது வேண்டுமானாலும் KN நேருவுக்கு சம்மன் அனுப்பப்படலாம். அதற்கு அவர் ஆஜராகவில்லை என்றால் கைது செய்யப்படலாம் என்பதும் தெரிய வந்துள்ளது. அதன் காரணமாகவே CRPF வீரர்கள் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் குவிக்கப்பட்டு வருவதாகவும் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி. த்ரிஷாவுடன் உறவு கண்டுபிடித்த பிறகும் உறவை தொடர்ந்த விஜய். மறைவி சங்கீதா நீதிமன்றத்தில் விவகாரத்து மனு தாக்கல். தாவேகாவில் உச்சகட்ட பரபரப்பு.
நடிகர் விஜய் தனது மனைவியை பிரிந்து த்ரிஷாவுடன் வாழ்ந்து வருவதாக கடந்த சில ஆண்டுகளாக செய்திகள் வெளியாகி வருகிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் நடிகர் விஜயின் மனைவி சங்கீதாவை அவரிடமிருந்து விவாகரத்து கோரி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இது தாவேகா வட்டாரங்களில் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில், விஜய்க்கும் எனக்கும் திருமணமாகி 27 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் அவர் நடிகை ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்து வருகிறார். 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இது எனக்கு தெரிய வந்தபோது மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்தது. இது திருமண நம்பிக்கையை மீறிய செயல் என்று அவரை தடுத்தேன். என்றாலும் அவர் அந்த உறவை தொடர்ந்து வந்தார். இதனால் மனதளவில் பெரிதும் பாதிக்கப்பட்டு எனது பெற்றோர் வீட்டுக்கு சென்று விட்டேன் என்று கூறியுள்ள விஜயின் மனைவி சங்கீதா, அவரை விவாகரத்து செய்வதாக இன்று செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் அந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் வருகிற மார்ச் 20ஆம் தேதி விஜய் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பியுள்ளார்கள். மேலும் நடிகர் விஜய் சங்கீதாவுக்கு 1999ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்ற நிலையில் அவர்களுக்கு ஒரு மகனும் மகளும் உள்ளார்கள். இப்படி சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் விஜயின் மனைவி விவாகரத்து மனு தாக்கல் செய்திருப்பது தமிழக வெற்றி கழகத்தை அதிரவிட்டுள்ளது. மேலும் ஒரு கட்சியின் தலைவரான இவர் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஆனால் இவரோ மனைவியை விட்டு பிரிந்து நடிகையுடன் வாழ்ந்து வருகிறார். சமீபத்தில் பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முதலில் த்ரிஷாவை விட்டு வெளியே வாருங்கள், குடும்பத்துடன் சேர்ந்து வாழுங்கள் என்று விஜய் குறித்து சொன்னபோது பெரும் சலசலப்பு ஏற்படுத்தியது. அவரை மற்ற கட்சிகள் மட்டுமின்றி தமிழக வெற்றி கழகத்தினர் மிக கடுமையாக விமர்சித்தார்கள். ஆனால் இப்போது உண்மையிலேயே விஜய் மனைவி பிரிந்து த்ரிஷாவுடன் வாழ்ந்து வருகிறார் என்பது வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது. இந்த குடும்ப வாழ்க்கை அவரது அரசியல் வாழ்க்கையை பாதிக்கும் சூழல் உருவாகி இருக்கிறது. ஏற்கனவே கரூர் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்த போது அங்கு நிற்காமல் விஜய் சென்னைக்கு ஓடி வந்தது கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. அதையடுத்து இப்போது த்ரிஷா விவகாரத்திலும் கடும் விமர்சனங்களில் சிக்கியுள்ளார் விஜய். அந்த வகையில் விஜயின் அரசியல் வாழ்க்கைக்கு ஆப்படிக்க வேண்டும் என்ற திட்டமிட்டே கடந்த 5 ஆண்டுகளாக அமைதி காத்து வந்த சங்கீதா இப்போது தேர்தல் நேரத்தில் இந்த விவகாரத்து மனுவை தாக்கல் செய்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. ஆனால் இப்படி அவர் விவகாரத்து மனு தாக்கல் செய்திருப்பதை அடுத்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளிடத்தில் மீடியாக்கள் கேள்வி எழுப்பிய போது எந்தவித பதிலும் சொல்லாமல் ஓட்டம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு நயினார் நாகேந்திரன் விஜயை நடிகையுடன் இணைத்து பேசி அவரது இமேஜை கெடுத்து விட்டதாக கொந்தளித்த தமிழக வெற்றி கழகத்தினர் தற்போது அது உண்மையாகிவிட்டதால் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். ஆனால் இந்த செய்தியால் திமுக வட்டாரம் கடும் உற்சாகம் அடைந்திருக்கிறது. இதை வைத்தே விஜயின் இமேஜை டேமேஜ் பண்ணி அவருக்கு செல்லவிருக்கும் சிறுபான்மையின ஓட்டுகளை திமுக பக்கம் இழுத்துவிட வேண்டும் என்று அடுத்த கட்ட அரசியலை திமுக ஊடகங்கள் அதிரடியாக தொடங்கிவிட்டார்கள்.